முருக பக்தர்கள் மாநாட்டில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேசிய பேச்சு திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பவன் கல்யாண் பேசுகையில், சிலர் நிறத்தை வைத்து அரசியல் செய்கின்றனர். நாம் நிறத்தின் வாயிலாக பார்க்கவில்லை, அறத்தின் வாயிலாக பார்க்கிறோம். நாம் அந்த கூட்டத்தை ஒரு பார்வை பார்த்தால் அந்த கூட்டம் காணாமல் போய்விடும். எலி கூட்டம் எவ்வளவு இருந்தாலும் ஒரு நல்ல பாம்பு சீறினால் எலிகள் ஓடிவிடும். சிவனின் கழுத்தில் உள்ள நாகப்பாம்பு போல் நாம் சீர வேண்டும் என்றார். ஆன்மீகத்தை மையப்படுத்தியே பவன் கல்யாண் பேசுவார் என எதிர்பார்த்த நிலையில் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு உரிய காரணங்களை மறைமுகமாக சுட்டிக்காட்டி நடப்பு அரசியலை அவர் பேசியுள்ளார். இது திமுக கூட்டணியை எலிகள் கூட்டம் என்று அவர் சீண்டியுள்ளதால் அதற்கு தமிழக காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இது குறித்து கூறுகையில், முருக பக்தர்கள் மாநாடு என்ற போர்வையில் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் தேர்தல் பிரச்சார கூட்டமாக மாற்றிவிட்டனர். அரசியலையும் மதத்தையும் கலந்து தேசிய அளவில் அரசியல் ஆதாயம் தேடிய பாஜக தமிழகத்தில் கடவுள் பெயரை பயன்படுத்தி தமிழக மக்களை பாசிச வலையில் சிக்க வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது என்று கூறியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் கூறுகையில், பாஜக கூட்டணி கட்சி தலைவர், ஜனசேனா கட்சி நிறுவனர், ஆந்திர துணை முதல்வர் என்ற நிலையில் பவன் கல்யாண் பங்கேற்று மதசார்பற்ற அரசின் கொள்கையை சிறுமைப்படுத்தியுள்ளார். வரும் 2026 சட்டசபை தேர்தலில் ஆதாயம் தேடும் நோக்கம் என்பதை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தியுள்ளார் என்று பேசியுள்ளார். மதுரையில் இந்து முன்னணி சார்பில் குன்றம் காக்க கோவிலை காக்க என்ற தலைப்பில் நடத்திய முருக பக்தர்கள் மாநாட்டில் 5 லட்சம் பக்தர்கள் மனமுருகி பாடிய கந்தசஷ்டி கவசம் மொத்தமாக சோசியல் மீடியாக்களில் 80 லட்சத்திற்கு மேற்பட்ட விருப்பம், 1 கோடிக்கு மேலான பார்வையை கடந்துள்ளது. மாநாட்டின் இந்த தாக்கம் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அரசியல் ரீதியாக எதிர்பார்க்கப்பட்ட மதுரை முருகபக்தர்கள் மாநாடு பல்வேறு சவால்களுக்கு இடையே பிரம்மாண்டமாக நடந்து முடிந்துள்ளது. மாநாட்டில் பங்கேற்றவர்களை கடந்து முகநூல், எக்ஸ் தளம், யூடியூப் சேனல்கள் மூலம் பல லட்சம் பேரை மாநாட்டு செய்தி சென்று சேர்ந்திருக்கிறது. குறிப்பாக மாநாட்டில் பங்கேற்றோர் அனைவரும் இணைந்து ஒரே நேரத்தில் ஒரே குரலாக கந்தசஷ்டி கவசம் பாடியது சமூக வலைதளங்கள் வாயிலாக 1 கோடிக்கு மேற்பட்ட பார்வையாளர்களை சென்றடைந்துள்ளது. இது இந்து தலைவர்களை உற்சாகமடைய வைத்துள்ளது. இந்து முன்னணி நிர்வாகிகள் இது குறித்து கூறும்போது, தமிழகம் மட்டுமின்றி சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 15 லட்சத்திற்கு மேற்பட்டோர் மாநாட்டை முழுமையாக யூடியூப் வழியாக பார்வையிட்டுள்ளனர் என்றும், அனுமதி பெற்ற டிவி சேனல்கள், யூடியூப் சேனல்கள் வாயிலாக மேற்கொள்ளப்பட்ட நேரலையில் மாநாட்டை 1 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் பார்வையிட்டுள்ளனர். இது ஒரு பிரம்மாண்ட சாதனை. ஆன்மீகத்திற்கு என ஒரு சக்தி உள்ளது என்பதை இம்மாநாடு நிரூபித்துள்ளது என்று கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் மருத்துவ சிகிச்சைக்கு வெளிநாடு செல்ல அனுமதி கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக்குமார் உட்பட 13 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். கார்த்திகேயன் முன்பு நடந்து வருகிறது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக்குமார் உள்ளிட்டோர் ஆஜராகினர். இதையடுத்து அசோக்குமார் தரப்பில் இதய அறுவை சிகிச்சை செய்து கொள்ள அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவுக்கு 30ஆம் தேதிக்குள் அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்துள்ளார். ஓட்டுக்களை உறுதி செய்யும் பூத்களை வலுப்படுத்தினால்தான் வெற்றி பெற முடியும் என உணர்ந்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பூத் கமிட்டி மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் இணைந்து அதற்கான பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து இன்றும் நாளையும் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்துகிறார். பொதுச் செயலாளராக பழனிசாமி பொறுப்பேற்ற பின் சந்திக்கும் முதல் சட்டசபை தேர்தல் என்பதால் எப்படியும் ஆட்சியை பிடித்தாக வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார். ஓ. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரனால் கட்சியில் பிளவு ஏற்பட்ட போதிலும் அதிமுகவுக்கென உள்ள ஓட்டு வங்கியை தக்க வைக்கவும், இளைஞர்களை உறுப்பினராக்கவும் மாவட்டம் தோறும் பூத் கமிட்டிகளை அமைத்து அதற்கு பொறுப்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி நியமித்தார்.
குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒருமுறை அவர்களுடன் ஆலோசனை நடத்தி ஓட்டுக்களை உறுதி செய்தும் வருகிறார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமீபத்தில் 30% வாக்காளர்களை உறுப்பினராக்க வேண்டும் என திமுகவினருக்கு அறிவுறுத்தினார். இது அதிமுகவினரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. பூத் அளவில் ஆட்களை நியமித்து வாக்காளர்களை இப்போதே அதிமுக பின்தொடர்ந்து வரும் நிலையில் திமுக அதில் தலையிட்டு குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என கட்சி நிர்வாகிகள் கருதுகின்றனர். இது தொடர்பாக ஆலோசிக்க இன்றும் நாளையும் பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள், பூத் கமிட்டிகளுக்கு நியமிக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. கர்நாடக அரசின் நிர்வாக அமைப்பு முற்றிலும் சீர்குலைந்துவிட்டது. இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் என் பதவியை ராஜினாமா செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜு காக்கே கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் நிலையான விநியோகத்தை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. பல்வேறு வழித்தடங்கள் வழியாக கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ந்து கொள்முதல் செய்து வருகிறது என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது.